நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். பெண் குழந்தை உங்களுக்கு இருக்குன்னா, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில பாப்பாவுக்கு ஒரு இது போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தால் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது. அது யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க. அதே நேரம் நம்ம போடுற காசு வந்து இப்போ ரூ. 1000 போடுறோம்னா அப்படியே 3 மடங்கு ரூ. 3000 அப்படின்ற மாதிரி வரும் குழந்தைங்களுக்கு. இருக்கிறதுலே செல்வமகள் சேமிப்பு திட்டம் வட்டி கொஞ்சம் அதிகம். அதனால குழந்தைங்களுக்கு அழகாக போட்டு வைக்கலாம். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சரி, 2 பெண் குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெண் குழந்தையும் அடுத்து 2 ட்வின்ஸாக இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். எத்தனை பெண் குறைஞ்சது 1லேருந்து 2, இல்லைன்னா ட்வின்ஸாக இருந்தால் 2 குழந்தைங்க அப்படின்ற பட்சத்தில் 3 பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டு வைக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காசு கம்மியாக போட்டு வட்டி அதிகமாக தர்றதும் இல்லாமல், நமக்கு அது சேஃப்டியானதும் கூட. குழந்தைங்களுக்கு பயம் இல்லாமல் போட்டு வச்சு அதை அழகாக பிள்ளைங்களுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் என் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டு வைங்கன்னு சொல்கிறேன். செல்வமகள் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் போய் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா என்னென்ன டீட்டெயில் வேணுன்றதை சொல்லிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி குறைஞ்சது ஒரு 30 அப்படின்ற மாதிரி போட்டு வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் வெயிட்டிங் பீரியடும் இருக்குது. 5 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அப்புறம் இன்னொரு 5 வருஷம் போடலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டு பாருங்கள். போடலான்னாங்கன்னா இன்னொரு 5 வருஷம் நீங்கள் கட்டி முடித்து வெயிட்டிங் பீரியட் எத்தனை வருஷம் போடுறீங்களோ அதுக்கும் டபுள் வட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். வட்டியும் கிடைக்கும், நீங்கள் போட்ட காசும் அப்படியே இருக்கும். மினிமம் மந்த்லி ஒரு 1000 ரூபாய் போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. பாப்பாவுக்கு மினிமம் 500 200 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எப்படியும் ஃப்யூச்சருக்கு தான் சேர்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு படிப்பு செலவுக்கோ அப்படின்னும் போது குறைஞ்சது இன்றைக்கி இந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு பெரிய காசு தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். 1000 ரூபான்றது இன்றைக்கி 1000 ரூபான்னு போட்டு சேர்க்க ஆரம்பித்தோம்னா குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். நாளைக்கு அவங்க கல்யாணத்துக்கோ நாளைக்கு அவங்க படிப்புக்கோ நிச்சயமாக அந்த காசு உதவும். ஒரு வயசு இருக்கும்போது பாப்பாவுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஒரு வயசு இருக்கும்போது கரெக்டாக பாப்பாவோட பிறந்தநாள் முடிஞ்சோடனே அந்த பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி நினச்சி, ஒரு வயசு இருக்கும்போது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பாப்பாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மந்த்லி 1000 ரூபான்னு போட்டு வச்சுக்கிட்டே வந்து வச்சுக்கோங்க. பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இன்ட்டு 12,000 அப்படின்னும் போது 12,000 ரூபான்றது நிச்சயமாக மொத்தமாக பார்க்கும்போது அது பெரிய அமௌண்ட்டு தான். இதுக்கு மாதம் ஒரு 1000 ரூபான்னு போட்டிங்கன்னா அது ஒரு 2 மாதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 3ஆவது மாதம் அது உங்களுக்கு பழகிரும். கரெக்டாக உங்களுக்கு அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும், பட்ஜெட் போடும்போது தெரிஞ்சிடும். பாப்பாவுக்கு 1000 ரூபா செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு எடுத்து வைக்கணுன்றது உங்களுக்கு அசால்ட்டாக தெரிஞ்சிடும். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 15 வருஷம் நீங்கள் கட்ட போகிறீங்க. வெயிட்டிங் பீரியடு 5 வருஷம் போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. மொத்தமாக உங்களுக்கு 20 வருஷன்ற மாதிரி வரும். ப்ரீமியம் கட்டி முடித்து 21 வருஷம் நினச்சிக்கோங்களேன். நீங்கள் மாதம் 1000 ரூபான்ற மாதிரி 1,80,000 கட்டியிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இது பெரிய காசுங்க, இது சின்ன காசுன்னு சொல்லவே மாட்டேன். 15 வருஷத்தில் நீங்கள் 1,80,000 கட்டியிருக்கீங்க. மாதம் 1000 ரூபாயின்ட்டு அதுக்குன்னு நிறைய பேர் போடுறாங்க, ஆனால் பாதியிலே விட்டுருவாங்க. அப்படி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 50,000 ரூபா ஒரு 50 ரூபா மட்டும் ஃபைனை கட்டிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி மாதம் 200 100 போட்டுக்கிட்டே வரலாம். உங்கள்கிட்ட ஒரு சீட்டு போடுறீங்க, ஒரு 50,000 ரூபா இருக்குது, ஒரு 1,00,000 ரூபா இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குன்னா அப்படியே போய் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டு வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த திட்டத்தில் வட்டி அதிகம், போடுற காசு ரெட்டிப்பாக கிடைக்கிதுன்னும் போது குழந்தைங்களுக்கு நல்ல திட்டம் இது. பெண் குழந்தைங்கள வச்சுருக்கீங்கன்னா அழகாக போட்டு வச்சு பாப்பாங்களுக்கு நல்லா சேவ் பண்ணலாம். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயமாக இந்த காசெல்லாம் உதவும். அப்படியே வட்டியெல்லாம் போட்டு பாருங்கள், 3,30,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு வைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அப்படியே 5,10,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 5,00,000